பொங்கலோ பொங்கல், அந்தோணியார் பொங்கலோ பொங்கல் என்று ஆறாவர குரல் எழுப்பி தமிழ் இனம் இனிதே கொண்டாடும் திருநாள் தைப்பொங்கல் பெருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையும் அதனால் ஏற்படும் ஊக்கமும் தமிழர் வாழ்வுக்கு உறுதுணை. இந்த நம்பிக்கை இறை பற்றினால் உண்டானது. உழைப்பின் பயனை காணும் உழவன் அதற்கு காரணமாக இருந்த இறைவனையும் இயற்கை காரணிகளையும் நன்றி உணர்வுடன் தன் உளமார்ந்த நன்றியை காணிக்கை பொருட்களாகவும் பொங்கலாகவும் படைத்து ஆண்டவனை வணங்குகின்றான். மங்களகரமான இம்மாழை பொழுதில் உழவன் புகழ்பாட கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கத்தோலிக்க சமுதாயத்தின் சார்பாக வந்தனமும் வாழ்த்துக்களும். இறை ஒளி வளரச் செய்திடும் எம்மவன் மேதகு ஆயர் விசுவாசம் செல்வராஜ் அவர்களை நாங்கள் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். அவ்வாறே இங்கு வீற்றிருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் அனைத்து இறை மக்களுக்கும் இனிய பொங்கல் பொன்விழா வாழ்த்துக்கள். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கலாச்சார பண்பாட்டு மயமாக்குதலை ஆதரிப்பதால் நாம் பொங்கலை நமது பண்பாட்டை பாராட்டும் வண்ணம் அந்தோணியார் பொங்கல் என்று கொண்டாடி வருகிறோம். நம்ம சர்ச்சில் பொங்கல் தானே கொண்டாடுறோம். அப்பயே எல்லாரும் பொன்விழா பொன்விழான்னு சொல்றாங்க. பொங்கல் பேரை மாத்திட்டாங்களா? ரூபி, உனக்கு ஜூபிலினா என்னன்னு தெரியும்ல? போன வருஷம் கூட உங்க ஸ்கூல்ல வெள்ளி விழா கொண்டாடினாங்களே. நான் கூட அந்த ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினேன்ல, எல்லாரும் என்னைய பாராட்டுனாங்களே, அதுவா? ஆமா ரூபி, எந்த ஒரு கொண்டாட்டமும் 25 வருஷம் ஆச்சுன்னா அதை வெள்ளி விழான்னு சொல்லுவோம். அதே போல 50 வருஷம் ஆச்சுன்னா பொன் விழான்னு சொல்லுவாங்க. நம்ம சர்ச் பொங்கல் ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆச்சு, அதை தான் பொன் விழான்னு சொல்றாங்க. அப்படியா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அதை விட நான் இப்பவும் டான்ஸ் ஆட போறப்பா, சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நீ நல்லா டான்ஸ் ஆடு. இந்த பொங்கல் பொன் விழா பத்தி ஒரு மூவி பிரசன்டேஷன் நம்ம மாமாவும் அத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க. வா, நான் உனக்கு அதை காட்டுறேன். ஹை, ஜாலி ஜாலி, சூப்பர். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆம், நமது அந்தோணியார் பொங்கல் அதற்கு ஒரு அச்சாணி. தமிழ் கத்தோலிக்க மக்களின் உணர்ச்சி பூர்வமான திருவிழாதான் பொங்கல் திருவிழா. இது ஒரு நன்றி பெருவிழா. ஆம், 50 ஆண்டுகள் என்பது ஒரு எண்ணிக்கை மட்டுமல்ல, நமது தமிழ் கத்தோலிக்க சமுதாயத்தின் ஒற்றுமையின் முத்திரையும் கூட. நம் முன்னோர்கள் இன்றைய தலைமுறையின் பொக்கிஷம். இவர்கள் நம் கலாச்சார காவலர்கள். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த 50 ஆண்டுகளாக தங்களது கடின உழைப்பாலும் ஒற்றுமையினாலும் தான் பொங்கல் விழா பொன்விழா பயணத்தை அடைந்துள்ளது. ஆகவே நம்மவர்கள் மரபு காத்திடும் மைந்தர்களே. ஆம், நமது தமிழ் கத்தோலிக்க சமுதாயத்தினர் மரபு காத்திடும் மைந்தர்களே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் சார்பிலே இனிய பொங்கல் வாழ்த்துக்களும் ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம்முடைய தமிழ் மக்களுடைய 50வது பொங்கல் திருநாள். ஒரு குருவானவராக இப்பொழுது ஆயராக கடந்த 36 ஆண்டுகளாக இந்த பயணத்திலே நானும் பங்கெடுத்துக்கிறேன் என்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே நமக்காக, நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக பாடுபட்ட உழைத்த நம்முடைய முன்னாள் ஆயர் மேதகு அலெக்ஸ் டயஸ் அவர்களுக்கும், தமிழ் மக்களை பாதுகாத்து வந்த அருள் திரு நிக்கோலஸ் அடிகளார், இயேசுதாஸ் அடிகளார், மைக்கேல் அடிகளார்,
ஃபாதர் கெப்ரியேல், சார்ல்ஸ் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த 50 ஆண்டு காலத்திலே நம்முடைய பங்கை பாதுகாத்த அனைத்து பங்குதாரர்களுக்கும், போர்ட் பிளேர் மற்றும் பத்ராபூர் பங்கு தந்தைகளுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த 50 வருட பயணமானது ஒரு ஆன்மீக பயணம். நம்முடைய பாரம்பரியத்தை காத்து அதன் வழியாக ஆண்டவரோடு இணைந்து நாம் பயணித்த காலங்கள். இந்த காலத்திலே பல ஆசிரியர்களை பெற்றிருக்கின்றோம். அனைத்திற்கும் நன்றி கூறுவோம். இனி வரும் காலங்களிலும் நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய பாரம்பரியத்தையும் காப்பாற்றி விசுவாச வாழ்க்கையிலே ஒரு அழுத்தமுள்ள வாழ்க்கையாக, நல்ல வாழ்க்கையாக வாழ ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இந்த திருவிழாவிற்காக பல மக்கள் பல விதங்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் என்றும் இந்த திருவிழாவை கொண்டாட நம்ம உதவி செய்த எல்லா மக்களோடும் என்றும் இருப்பதாக. பொங்கல் திருநாள் நன்றியின் திருநாள். நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த திருநாளிலே விசேஷித்த விதமாக, குறிப்பிட்ட விதமாக ஆண்டவருக்கு நன்றி கூறி நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய பாதங்களிலே ஒப்படைத்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை இன்னும் அழகான வாழ்க்கையாக, ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கையாக மாற்ற ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். நம்முடைய புனித அந்தோணியார் நமது பாதுகாவலாக இருக்க அவரை பார்த்து மன்றாடுவோம். அவர் வழியாக மன்றாடுவோம். அன்னை மரியாள் நம்மோடு என்றும் இருக்கிறார். அவளை தாயாக ஏற்று அந்த தாயின் வழியாக கடவுளுடைய அரசியலை நாம் பங்கு கொள்ள, ஆண்டவரை சென்று அடைய, ஆண்டவருடைய ஆசிகளையும் ஆண்டவரோடு இணைந்து அந்த வாழும் அந்த பேற்றினையும் பெற நாம் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அனைவருக்கும் மறுபடியும் நல்ல பொங்கல் வாழ்த்துக்கள். அது மட்டுமில்லாமல் ஆண்டவருடைய அருளும் கிருபையும் என்றும் உங்களோடு இருக்க என்னுடைய ஆசீர்வாதம். நன்றி. பொங்கல் பொன்விழா இன்றுதான் என்றாலும் தலைப்பொங்கல் பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில மலரும் நினைவுகளை பார்ப்போமா? அன்றும் இதே நாள், இன்றும் அதே நாள். அன்று தலைப்பொங்கல், இன்று பொன்விழா பொங்கல். அன்று பேராயர் பியூஸ் கிர்கட்டா, இன்றைய ஆயர் விசுவாசம் செல்வராஜ். அன்று அருட்தந்தை நிக்கோலஸ். இன்று அருட்தந்தை சார்ல்ஸ். அன்று தலைவர் PS ராஜு. இன்று தலைவர் AR ராஜு. அன்றைய நாளைக்கு நன்றி கூறி இன்றைய நாளை அன்றைய நாளாக சிறப்பிப்போமா? கடல் கடந்து வந்து குடியேறிய கிறிஸ்தவ மக்கள் பலர் இத்தீவின் எல்லா பகுதிகளிலும் பரவி வாழ்ந்து வருகின்றார்கள். அதில் முக்கியமானோர் சோட்டா நாக்புரி ஆதிவாசிகள், தமிழர்கள், கேரள மக்கள், மண்ணின் மைந்தர்கள். இங்கு நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தற்போதைய அந்தமான் நிக்கோபார் கத்தோலிக்க மக்கள் தொகை 39,160, மொத்த பங்குகள் 17, சிறிய ஆலயங்கள் 154. மேலும் இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் பானிகாட். புனித அந்தோணியார் தலைப்பொங்கல் முதல் பொன்விழா வரை வித்திட்டோருக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். வார்த்தைகளால் நன்றி கூறுவதை காட்டிலும் நாம் வாழ்ந்து காட்டும் முறையே சால சிறந்தது. அதற்கு உதாரணம்தான் பொங்கல் பொன்விழா.
தலைப்பொங்கலை நினைவுகூரும் இவ்வேளையில் அப்போதைய மாண்புமிகு மேதகு பியூஸ் கிரிக்கட்டா பேராயர் ராஞ்சி அவர்களை நாம் நன்றியுடன் நினைவு கூறுவோம். அவ்வாறே அந்நாள் அந்தமான் நிக்கோபார் கத்தோலிக்க சங்கத்தின் தலைவர் தெய்வ திரு PS ராஜு மற்றும் தெய்வ திரு அல்போன்ஸ் அவர்களையும் தெய்வ திரு தவமணி அவர்களையும் நினைவு கூறுகிறோம். ஆரம்ப காலத்தில் இவர்களின் பங்கு மிகவும் இன்றியமையாததாக திகழ்ந்தது. அன்றைய தேவையையும் அப்போதைய தலைவர் PS ராஜு அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க ஒரு தமிழ் குருவானவரை அளிப்பதாக பேராயர் பியூஸ் கிரிக்கட்டா அவர்கள் உறுதியளித்து, தாய்மொழி தமிழ் இல்லை என்றாலும் தமிழை முறையாக பயின்று நமது முதல் குருவானவராக பொறுப்பேற்றவர்தான் தந்தை நிக்கோலஸ் ராட்ரிகஸ். This is Father Nicholas speaking from Pilar, Goa. I am very happy to know that all our Tamilians in Andamans are going to celebrate 50 years of Pongal festival. I would like so much to be among you on this occasion, but my health is not allowing me to do the same. Be sure that I am with you and thinking of you and praying for you. I cannot forget those members who are passed away. May God give them eternal rest. I wish you all a happy Pongal and please continue your unity which this festival gave us. ஆங்காங்கே, அதாவது ஷோல்பே, மேமியோ, ரைட் மியோ, விம்பர்லிகஞ்ச், விம்ப்ளிடன், சோல்தாரி, சிப்பிகாட் ஆகிய இடங்களில் சிதறி கிடந்த தமிழ் மக்களை ஒன்றிணைத்து புனித அந்தோணியார் பொங்கல் விழாவை 1975 ஜனவரி திங்களில் தொடங்கி சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். 1975 ஜனவரி திங்கள் 18 நாளில் தந்தை நிக்கோலஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட பொங்கல் விழா வெள்ளி விழா கண்ட நாட்கள் நம் கண் முன்னால் விலகுவதற்கு முன் பொன் விழாவும் வந்துவிட்டது. அன்றைய பொங்கலில் அருட்தந்தை நிக்கோலஸ் அவர்களுக்கு உறுதுணையாகவும் தோளோடு தோள் கொடுத்து நின்ற தலைப்பொங்கல் விழா குழுவை நாம் மறக்க முடியாது. இதோ அவர்களின் பெயர்கள்: மதிப்பிற்குரிய PS ராஜு, லியோ செல்வராஜ், வீனஸ் மார்டின், அந்தோனி, ஆரோக்கியதாஸ் ரைட்மியோ, ஆசீர்வாதம், அந்தோனி சோல்தாரி, மரியசூசை பல்டோனா, சவரிமுத்து சைத்தான்காடி. இவர்களுக்கு இன்றைய நாளில் நன்றி கூறி நாம் பெருமைப்படுவோம். இவர்களுக்காக ஜெபிப்போம். எதையும் தொடங்குவது எளிது, அதை தக்க வைப்பது கடினம். ஆம், மிக மிக கடினம். அவ்வாறு தொடங்கப்பட்ட பொங்கல் அருட்தந்தை நிக்கோலாஸ் அவர்களை தொடர்ந்து வந்த அருட்தந்தையர்கள்: அருட்தந்தை மைக்கேல் குரூஸ், அருட்தந்தை இயேசுதாஸ், அருட்தந்தை கேப்ரியல் பென்சிகர், தற்போதைய ஆயர் முன்னாள் அருட்தந்தை விசுவாசம் செல்வராஜ், அருட்தந்தை ஜான் பீட்டர், அருட்தந்தை சார்ல்ஸ் நேசராஜ். இவர்கள் அனைவரும் உயர்ந்த பண்பாளர்களாகவும் தமிழ் மக்களின் உடல் உள்ள ஆன்மீக தேவைகளை உணர்ந்தவர்களாகவும் இருந்ததால் பொங்கல் விழா தொடர்ந்து மெருகேறி மேன்மையடைந்து வெள்ளி விழா கடந்து பொன் விழா சூடிக்கொண்டிருக்கிறது. அன்பான அந்தமான் நிக்கோபார் வாழ் தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு எனது அன்பான பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கலானது தந்தை நிக்கோலாஸ் அடிகளார் மற்றும் தமிழ் பெரியோர்களால் தீர்மானிக்கப்பட்டு 1975 முதல் பொங்கல் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டுள்ளது. பொன்விழா காணும் உங்கள் எல்லோருக்கும் எமது நல் வாழ்த்துக்கள். மட்டற்ற மகிழ்ச்சி.
தந்தை நிக்கோலாஸ் மாற்றப்பட்ட பின் நான் ஃபாதர் மைக்கேல் க்ரூஸ் எஸ்எஃப்எக்ஸ் நியமிக்கப்பட்டேன். 1984 முதல் 1990 வரை நான் பொறுப்பேற்று நடத்தினேன். இந்த தருணத்தில் அந்தமான் நிக்கோபாரில் உள்ள அனைத்து தமிழ் கிறிஸ்தவர்களை சந்தித்தேன். என்னால் இயன்ற உதவிகளை செய்தேன். சிறப்பாக தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு முழு பைபிள் அல்லது விவிலியம் வழங்கியுள்ளேன். மறைந்த அருட்சகோதரிகள் சிஸ்டர் சுஷீலா மற்றும் மேரிக்குட்டியை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். மற்றும் எனக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் உபகாரிகளை நன்றி உணர்வோடு நினைவு கூறுகிறேன். ஒரு சிலர் நம்மோடு இல்லை என்றாலும் இறைவன் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அழைப்பாராக. எனக்கு பின்னால் பொறுப்பேற்ற அருட்தந்தை ஜேசுதாசன் மற்றும் அருட்தந்தையர்கள் சிறப்பாக பணிபுரிந்துள்ளனர். இறைவன் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் எமது பொன் விழா பொங்கல் நல் வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இன்னும் பல பொங்கல்களை கொண்டாட வாழ்த்துகிறேன். மேலும் இத்தீவு மக்களை தந்தை நிக்கோலஸ் அவர்களுக்கு அறிமுகப்படுத்திய அருட்சகோதரி மியூரினா ஏசி அவர்கள் சேவை பாராட்டத்தக்கது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். இப்பொங்கல் விழா இப்புகழுடன் திகழ காரணிகளான அருட்சகோதரிகள் சிஸ்டர் அந்தோனி மேரி, சிஸ்டர் சுசீலா, சிஸ்டர் ஜெசிந்தா, சிஸ்டர் ஆரோக்கிய மேரி, சிஸ்டர் அக்னஸ் மேரி, சிஸ்டர் ஜெயமேரி இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களது ஆக்கப்பூர்வமான சிந்தனையாலும் செயலாலும் பண்பாலும் பாமர மக்கள் முதல் பலதரப்பட்ட மக்கள் வரை பக்குவமாக கையாண்டு பொங்கல் விழாக்கள் சிறக்க உழைத்தார்கள். இந்த உழைப்பின் விளைவுதான் இன்றைய பொங்கல் பொன்விழா. ஆகவே அருட்சகோதரி அனைவருக்கும் தமிழ் சமுதாயத்தின் சார்பில் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். அச்சமயத்தில் வேதியராக பணியாற்றிய சகோதரர் அருளப்பன் தமிழ் சமுதாயத்திற்கு தூணாகவும் தொடக்க பொங்கல் விழாவிற்கு உரமும் ஊக்கமும் தந்தவர் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இன்று அவர் நம்மோடு இல்லை என்றாலும் நாம் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். எண்ணெய் ஊற்றாமல் விளக்கு எரியாது. 18ஆம் தேதி ஜனவரி திங்கள் 1975ஆம் ஆண்டு ஏற்றப்பட்ட இப்பொங்கல் தீபத்தை இன்றும் அணையாமல் காத்து வரும் நமது ஆயர் விஸ்வாசம் செல்வராஜ் அவர்களை நாங்கள் வணங்கி வாழ்த்துகிறோம். ஆயர் பொறுப்பை ஏற்ற பின்பும் தமிழ் சமூகத்திற்காகவும் நமது ஒற்றுமைக்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் அவர்களின் ஈடுபாடு ஒரு கடுகளவு கூட குறையவில்லை. அவரது சேவை மேலும் வளர இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். நமது சமுதாயம் தளிப்பொங்கல் முதல் வெள்ளி விழா கடந்து பொன்விழாவில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் நமது நோக்கம் சீரானது, நேர்மையானது, பண்பட்டது என்பதுதானே. இது நமது ஒற்றுமையின் சின்னம் தானே. புனித அந்தோனியார் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் தானே. ஆம், அந்த விசுவாசத்தில் திளைத்து நம்மை வழிநடத்திய தமிழ் சமுதாய தலைவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது. மதிப்பிற்குரிய PS ராஜு, T அண்டோனி, வின்சென்ட், இரக்கம் என்ற ரவி, ஆரோக்கிய சாமி, RA சாமி, நார்பர்ட் கிரிகோரி, ஜினோ சிங், ஆரோக்கிய சாமி ரிட்டையர்ட் இந்தியன் நேவி, அந்தோனி பேட்ரிக், எட்வர்ட், AR ராஜு.
அவ்வாறே புரோத்ராப்பூரில் பொங்கல் ஆரம்பித்த நாள் முதல் அங்கு தலைவர்களாக இருந்த திரு அருள் சுவாமி, தெய்வ திரு ஆசீர்வாதம் மற்றும் தற்போதைய தலைவர் திரு அருளானந்து இவர்கள் தங்கள் திறமைகளாலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையாலும் தமிழ் சமுதாயத்தை வழிகாட்டி பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றார்கள். இது நமக்கு பெருமை தருவதாகும். அவர்களையும் பாராட்டி வாழ்த்துவோம். இத்தகைய தலைவர்களின் வழி நடத்தலினால்தான் நமது சமுதாயம் இன்று வளர்ந்து காணப்படுகிறது. பொங்கல் விழா என்றாலே மகிழ்ச்சி, கொண்டாட்டம்தான். அனைத்து மக்களும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் இணைந்து வெவ்வேறு குழுவாக பிரிந்து பல பணிகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர். பொங்கல் திருவிழா அன்று திருப்பலியில் பங்கேற்று பொங்கல் வைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். அந்தோணியார் பொங்கல் என்று கொண்டாடி மகிழ்கின்றனர். பொங்கல் அன்று பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு வருடமும் பொங்கல் முடிந்தவுடன் தமிழ் சமுதாயத்தின் சுற்றுலா பயணம் நடைபெறுகின்றது. பல நாட்களாக சந்திக்காத மக்கள் கூட அந்த நாட்களில் சந்தித்து அன்பை பகிர்ந்து கொள்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை சிறப்பித்து ஊக்குவித்து பரிசளித்து வருகின்றார்கள். மேதகு ஆயர் அலெக்ஸ் டயஸ் ஆயராக இருந்த பொழுது 2007ஆம் ஆண்டு மே மாதம் போர்ட் பிளேர் பங்கிலிருந்து புரோத்ராப்பூர் தனி பங்காக பிரிந்தது. அதன் விளைவாக 2008ஆம் ஆண்டிலிருந்து புரோத்ராப்பூர் பங்கிலும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த பொன்விழாவை இரு பங்கு மக்களும் இணைந்து கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி. இது இவ்வாறே தொடர வேண்டும் என்பதே அனைவரின் ஏக்கமும் ஆகும். நமது தமிழ் சமுதாயத்திற்காக கீபோர்டு வாசிக்கும் இளம் புயல்கள் ஆர் கால்வின் ரத்ன ரொசாரியோ போட்லர் பங்கு மற்றும் ஜாக்சன் பவுல் புரோத்ராப்பூர் பங்கு தமிழ் பாடல் குழுவின் உற்சாகத்தை உயரச் செய்வதில் சிறந்த பங்கு வகித்து வருகிறார்கள். இவர்கள் வளர வாழ்த்துகிறேன். இன்றைய பொங்கல் விழாவின் இளம் காளைகளாக திகழும் தற்போதைய இளைஞர்களும் இளம் பெண்களும் மற்றும் குழந்தைகளும் தான் பொங்கல் வைர விழாவின் தூண்கள். அவர்களை வழிநடத்தும் கடமை நம் தோள்களில் இருப்பதால் நமது பணியை நாம் செவ்வனே செய்து அவர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ வேண்டும். இன்றைய பொங்கல் பொன்விழாவை சிறப்பிக்கும் வகையில் பொன்விழா மலர் வெளியிட முடிவெடுக்கப்பட்டது. அதன் முக்கியத்துவம் என்னவென்றால், நாம் இதுவரை கொண்டாடிய, அதாவது தலைப்பொங்கல் முதல் பொன்விழா வரை உள்ள அனைத்து சிறப்பு அம்சங்களும் அதில் அடங்கியுள்ளது. அனைவரும் அந்த நூலை பெற்று ஆனந்தம் அடைவீர்களாக. இந்த பொன்விழா மலர் வெளியீட்டுக்காக உழைத்த குழுவினருக்கு நன்றி. ஒவ்வொரு பொங்கல் விழாவை தொடர்ந்து உல்லாச பயணமும், புனித வனத்த சின்னப்பர் ஆலயம் நியூ பிம்பிள்டன் திருவிழாவும், புனித அருளானந்தர் ஆலயம் சோல்தாரி திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இவ்வருட பொங்கல் பொன்விழாவை சிறப்பிக்கும் வகையில் பல நிகழ்ச்சிகள், அதாவது பொங்கல் தயாரிப்பு முன்னிட்டு ஒரு நாள் தியானம், 3 நாட்களுக்கு புனித அந்தோணியார் நவநாள் ஜபமும் திருப்பலியும், கலை நிகழ்ச்சிகள், பொன்விழா மலர் வெளியீடு, பொங்கல் பொங்குதல் மற்றும் பல்வகை கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தேறியது. இது அந்தோணியார் பொங்கல் பொன்விழாவை சிறப்பித்து வரும் பொன்விழா குழு உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது முழு உழைப்பையும் முயற்சிகளையும் பண உதவியையும் எண்ணிலடங்கா அளவில் செலவிட்டு பாரம்பரிய கலாச்சாரத்தை காத்திடும், மரபு காத்திடும் மைந்தர்களாக திகழ்கிறார்கள். ஆம், நமது தமிழ் கத்தோலிக்க சமுதாயத்தின் மக்கள் மரபு காத்திடும் மைந்தர்களே. இவர்களுக்காகவும் நமக்காகவும் எல்லோருக்காகவும் இறைவனிடம் ஜெபிப்போம். நமது சமுதாயத்தின் முத்துக்களாக திகழ்ந்த
பல சகோதர சகோதரிகள் மற்றும் நம் முன்னோர்கள் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவர்களை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. வாருங்கள், இவர்களது ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டுவோம். நம்மோடு நமக்காக வாழ்ந்து தாயகம் சென்ற சில சகோதர சகோதரிகளையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். அந்தமான் வாழ் தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு மேரி பல்டானோ சென்னையில் இருந்து என் வணக்கத்தையும் பொங்கல் பொன்விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1975ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் நாள் தந்தை நிக்கோலாஸ் அடிகளாரின் ஆசியோடு முதல் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இன்று அதே ஜனவரி 18ஆம் நாள் பொங்கல் பொன்விழா கொண்டாடப்படுவதை நினைத்து நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் பொங்கலின் போதும் அதன் பின்னர் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டங்களின் போதும் நமக்கு மிக உறுதுணையாக இருந்த சிலர் இன்று நம்மோடு இல்லை. இறைவனடி சேர்ந்த இவர்கள் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாறட்டும். குறிப்பாக முதல் பொங்கல் முதல் பல பொங்கல் விழாக்களில் சிறப்பாக பணியாற்றிய திரு ஆசீர்வாதம் அவர்களையும் அதன் பின்னர் இணைந்த மேரி ஜோசப் அவர்களையும் அவர்களுடன் இணைந்து பல பொங்கல் விழாக்களில் நான் பணியாற்றியதையும் இன்று நினைவு கூறுகிறேன். அவர்கள் ஆன்மா இறைவனில் சாந்தி அடையட்டும். இப்பொன்விழாவை தொடர்ந்து இன்று போல் வரும் ஆண்டுகளிலும் பல பொங்கல் விழாக்களை கொண்டாட இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் பொன்விழா நல்வாழ்த்துக்கள். இத்தருணத்தில் இக்காணொளி காட்சியை தயாரிக்கும் அரிய வாய்ப்பினை எங்களுக்கு அளித்த விழா குழுவினர்களுக்கும் வழிகாட்டிய அனைவருக்கும், அனைத்து தகவல்களையும் புகைப்படங்களையும் சேகரித்து கொடுத்த நண்பர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.